சுவாமிநாதன், இப்போ ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. இப்போ எங்களுக்கு எந்த கருத்தியல் முரண்பாடு, கருத்தியல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, பாஜகவோடு எங்களுக்கு கருத்தியல் முரண்பாடு இருக்கு, அப்படி ஒன்று எங்கள்கிட்ட நாங்கள் தாவேகாவோடு இல்லைன்னு. இப்போ பழைய பேச்சுகள்லாம் எடுத்தீங்கன்னா இங்கு இந்த திமுக கூட்டணியை உடைக்கிறதுல இன்னும் அவங்க சந்தேகித்தது வந்து தாவேகா வாக்குகளை பிரித்து ஆர்எஸ்எஸ்க்கான வழிவிடுவதற்கான காய் நகர்த்தல் தான் விஜய் அப்படின்ற சந்தேகம்லாம் இருந்தது. இன்னைக்கு கருத்தியல் முரண்பாடே இல்லைன்னு கரம் கோக்குற இடம் இருக்குல்ல, அது எதுக்காக? அதுக்குள்ள அரசியல் கணக்கு இருக்கா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமா சார், 2029 நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு தான் அது. விஜய் அவர்களை பாஜக எதிர்ப்பு முகமாக முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிற இடம் நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர்ந்து விட்டது. இன்னொன்று, அதை அவர் நிரூபித்திருக்கிறார்ல விஜய். நான் மற்றவர்களுடைய கருத்துல இருந்து அந்த ஒரு இடத்தில் மாறுபடுகிறேன். ஒன்று, கரூர் சம்பவம், சிபிஐ விசாரணை நடைபெற்றது. நம்ம அப்பவே தேர்தலுக்கு முன்பு பேசினோம், சிபிஐ விசாரணைக்கு அடிக்கடி டெல்லிக்கு சென்று வருகிறார், பாஜக அவரை மிரட்டிவிடும், அந்த கூட்டணியில் இடம்பெற்று விடுகிற சூழலே ஏற்படும் என்றெல்லாம் பேசு பொருட்கள் இருந்தது ஒரு நிலை. இரண்டாவது, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, தேர்தலுக்கு கடைசி படம் என்று அறிவித்த படம். அந்த படத்தை மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் 5 உறுப்பினர்கள் பார்க்கணும், அதுல சட்ட சிக்கல் ஏற்படுது, படமே ரிலீஸ் ஆகல. அப்ப கிட்டத்தட்ட அந்த நேரத்திலும் அவர் பாஜகவோடு சமரசத்தை தவிர வேறு வாய்ப்பில்லை என்கிற சூழல் இருக்குது. அப்ப 2 வாய்ப்புகள். திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு அந்த இடத்தை கொடுக்கிறாருன்னா அது ஒரு வகையில ஒரு சிறிய அளவிலான சந்தர்ப்பவாதமும் இருந்தாலும் கூட அதற்கான சூழலும் அது ஏற்படுதில்லை, காலம் ஏற்படுத்தி கொடுக்குது. ஒன்று, சிபிஐ விசாரணை, அந்த விசாரணை சூழலையும் அவர் கூட்டணியில் இணையல. 2வது, ஜனநாயகன் பட விவகாரம். 3வது, மிக முக்கியமா, அவரே நேற்று பேசுகிற பொழுது குறிப்பிடுகிறார், திருமாவளவன் அவர்களே குறிப்பிடுகிறார், அவர் நினைத்திருந்தால் ஒரே நாள் இந்த அரசை அமைத்திருக்கலாம் விஜய் அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவை கேட்டிருந்தா ஒரு நாள்ல அமைந்திருக்கும். ஆனால் அது ஒரு நாள்ல அமையாம ஏன் இவ்வளவு நாட்கள் தள்ளி போனதுங்கிறது சொல்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளே இல்லாம ஒரு அணியை அமைக்கணும்னு நினைத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையை பெற்று விடுகிறார்ல. ஆளுநர் மீண்டும் மீண்டும் திருப்பி அனுப்புகிறார். ஒவ்வொரு முறை திருப்பி அனுப்புகிற பொழுதும் விஜய் அவர்கள் தொடர்ந்து அந்த இடம் தான் சுவாமிநாதன். இப்ப பிரியன் அவர்களோ ரகு அவர்களோ சுகுணா அவர்களோ இருக்கிற இடம். இப்ப பிரியன் சொன்னது கொஞ்சம் அவசரப்படுறாரா அப்படின்ற இடம். முதல்ல நிர்மல்குமார் அவர்கள் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வந்து நாங்க என்டிஏ அலைன்ஸ்ல நாங்க கேட்கவும் மாட்டோம், கேட்கிற எண்ணம் கூட கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா அமமுகட்டேருந்து அவங்க ஆதரவை வாங்குறாங்க, அதை பதிவு கூட பண்ணி வச்சுக்கிறாங்க. அதிமுகவிலிருந்து 25 எம்எல்ஏக்கள் வராங்க, அவங்கள்ட்ட வந்து அவர் போறார், முதல்வரே போகிற காட்சிகள்லாம் இருக்கு. இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாம அவர் வந்து பாஜக எதிர்ப்புல இருக்கிறாரு, எங்க கருத்தியலோடு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்ற முடிவு இருக்குல்ல, அந்த ஒரு மாதத்துக்குள்ள அது எப்படி வந்தது? அதுக்குள்ள அரசியல் கணக்கு இருக்கா, இல்ல இந்த அரசின் செயல்பாடை பார்த்து மதிப்பிட்டுட்டாங்களா? இல்ல சார், 100% அரசியல் கணக்கு தான் சார் இருக்கு. ஏன்னா கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தல் தான் இனி அடுத்த பெரிய தேர்தல், இடையில் வருகிற உள்ளாட்சி தேர்தலை தவிர்த்து விட்டு பார்த்தால் கூட. அப்ப 2014 மோடியா லேடியான்னு கேட்டாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். 2019 ராகுல் காந்தி அவர்களை முன்னிலைப்படுத்தி அவரை பிரதமர் வேட்பாளராக காட்டினாங்க. அன்றைக்கு தமிழகத்தின் முகமாக மு க ஸ்டாலின் அவர்கள் தான் போய் கடைக்கோடி வரைக்கும் போய் அந்த விஷயத்தை பரப்பினார். 39 தொகுதிகள்ல 38 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 2024 அந்த தேர்தலையும் பாத்தீங்கன்னா 39க்கு 39 ஜெயிக்கிறாங்க. அவர் ராகுல் காந்தி பிளஸ் வந்து டிஎம்கே, இது ஒரு மதசார்பற்ற அணியாக வாக்கு வாங்க முடியுது. ஆனா இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை. அப்ப இயல்பாகவே திருமாவளவன் அவர்களோ மற்றவர்களோ என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க இன்னொன்னு சார், தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறார், இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்களோ அதை ஒட்டித்தான் என் நிலைப்பாடு இருக்கும்னு பேசினார். கடந்த அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது கூட அவர் அந்த நிலைப்பாடு தான் சொன்னார், இடதுசாரிகள் நிலைப்பாடை ஒட்டிதான் என் நிலைப்பாடு இருக்கும். சிபிஎம் சண்முகமாகத்தானே சொல்றார், திமுக அதிமுக 2 பாரம்பரியமிக்க திராவிட கட்சிகளும் தங்களோட பழைய தன்மையை இழந்துட்டாங்க, பழைய மாதிரியான விஷயங்கள், இப்ப ஆணவ கொலை போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு வீரியமா இல்லைன்னு. அதுல தாவேக்காக்கு அந்த நிலைப்பாடு இருக்கா என்பது கேள்விக்குறி. அவரும் இல்ல, அவர்கள் வீரியமாக செயல்படல. பட் சிபிஎம்மும் விமர்சிக்குது அதே இடத்த திராவிட கட்சிகள். அப்ப அனைவருமே சேர்ந்து கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களும் அதைத்தான் விரும்புகிறார். ஒரு முகம் தேவை தமிழகத்துல பாஜகவை எதிர்க்கிறது. இன்னொன்னு, களத்திலே இல்லாதவர்கள் சொன்னார் விஜய் அவர்கள். சுவாமிநாதன், நீங்க சொல்ற பாயிண்ட் 29 நம்ம கனெக்ட் பண்றப்ப மோடி அவர்கள் மீண்டும் எப்படி நமக்கு தெரியல, மோடி அவர்கள் மீண்டும் வேண்டுமா வேண்டாமா அல்லது பாஜக வேணுமா வேண்டாமான்ற இடத்தில் ஒரு அணி இங்க இருக்கு, தாவேகா தலைமையிலான ஒரு அணி இருக்கு, அதுக்கான வேலைகள் நடக்க போதா? அப்படி பொசிஷன் பண்றதுக்கான வேலைகள் நடக்குதா? அப்படி ஆமா சார், நிச்சயமா அதை நோக்கி அவர்கள் நகர்ந்து விட்டார்கள் சார். ஏன்னா திமுக இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு செல்லவில்லை. இனி திமுகவும் காங்கிரசும் இணைவதற்கான எந்த சூழலும் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்ல. அப்ப அவர்களுக்கு ஒரு அணியை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுது. நீங்க அப்ப விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்க மாட்டார், கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிற கட்சிகள் எதிர்ப்பாங்க. அப்ப அந்த எதிர்ப்பினுடைய வீரியம் வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய மேலையும் படும்ல, அதே அவர்கள் நினைக்கலாம், ஒரு அரசியல் கணக்காக நினைக்கலாம்.
விஜய்ங்கிற மேஜிக், அந்த மேஜிக் நிகழ்த்தக்கூடிய மாற்றம் சார். இப்ப பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டுல அரசியல் களத்துல 19ல கை கொடுத்தது, 21ல கை கொடுத்தது, 24ல கை கொடுத்தது. திருமாவளவன் அவர்களே குறிப்பிடுறாரு, ஜாதி மதம் ரெண்டும் இந்த தேர்தலில் வீழ்ந்திருக்குங்கிறாரு. அப்ப நீங்க 26லயே அந்த பாஜக எதிர்ப்பும் கை கொடுக்கல, பாஜகவும் கை கொடுக்கலையே. 4 இடங்கள் இருந்தது சார். பிரியன் அவர்கள் சொல்ற மாதிரி சுவாமிநாதன், இது ரொம்ப டூ ஏர்லி இல்லையா? ரொம்ப சீக்கிரமா 1 மாதம் தான் இருக்கு, இன்னும் பேசப்படாத பகுதிகள்லாம் இருக்கு. அதுக்கு முன்பாகவே எங்களுக்கு கருத்தியல் தோழமைன்ற இடம் ரொம்ப சீக்கிரமா கொடுக்கிற சான்றிதழ் மாதிரி இல்லையா? இல்ல சார், அது அவர் கிட்டத்தட்ட தேர்தலை மனதில் வைத்து முன்கூட்டியே களமாடுறாங்க. ஏன்னா நீங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துல திமுக, அந்த விடுதலை சிறுத்தைகள், இந்த கட்சிகளுடைய உறவு என்பது 2017 ஆர்கே நகர் தேர்தலுக்கு போதிலிருந்தே உருவான கூட்டணி. அது 17, 19, 21, 24 அது நீண்ட நெடிய கூட்டணி. அப்ப இதை இப்ப இருந்தே தயார் பண்ணாதான் மக்கள் மனதில் பதிக்க முடியும். சோ அந்த இடத்தை நோக்கி அவர்கள் நகர்றாங்கன்னு தான் நான் பாக்குறேன். 29 கணக்கு இருக்கு, 29 கணக்கு தான். ஆமா, நிச்சயமா 29 கணக்கு தான் சார். இதுல 2 நிலைப்பாடு. ஒன்று 29 தேர்தல் கணக்கு, இன்னொன்று நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இடம். நான் சரியான இடத்துலதான் இருக்கிறேன், நான் எந்த இதுவும் தவறாக பண்ணல அப்படிங்கறதையும் அவர் வெளிக்கொள்ள 2 புள்ளி சொல்ற 29 கணக்கு. நான் கொள்கை பகைவர்களோட எல்லாம் போகல, கருத்தியர் நண்பர்களோடு தான் தோழமையோடு இருக்கேன்னு சொல்ல வர்றாரா? விஜய்க்கு 118 கணக்கு தான் அந்த மெஜாரிட்டி வேணும்னு. நீங்க செக்யூலர் பார்ட்டிஸோட மட்டும்தான் நான் அலையன்ஸ் போவேன்னு சொல்லி அந்த ஸ்டாண்ட்லயே நின்று இருந்தா அதை நியாயம்னு சொல்லலாம். நீங்க அமமுகவோட எம்எல்ஏ உடைய ஆதரவு கேட்டதும் தவறு. நீங்க அந்த சிவி சண்முகம் அவங்க எஸ்பி வேலுமணியே பேசுனீங்க, சும்மா பார்க்க போனீங்க, எந்த டீலிங் இல்லாம பார்க்க போனீங்க. இப்போ திரு சண்முகம் சொல்லிட்டு இருக்காருல்ல, ஏடிஎம்கே மேல ரிசைன்மெண்ட் வர சொல்லக்கூடாதுன்னு. சோ அந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்கு. திருமாவளவன் தலித் ரெப்ரசன்டேஷன் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு விஜய் கொடுத்திருக்காரு, அதனால நான் அவர் ஆதரிக்கிறேன். இளைஞர்களுக்கு, புதியவர்களுக்கு, எளிய குடும்பத்துல இருந்து வந்தவங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு, ஆதரிக்கிறேன். இதெல்லாம் லாஜிக்கலான பாயிண்ட். இந்த கருத்தியல் ரீதியா அவர் எதுக்குறாருங்கிறது விஜய் கேட்டார் அந்த வெயிட்டேஜ் நான் கேட்பேன். விஜய் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, ஏன் நீங்க அப்படின்னு அவர் சொல்லக்கூடும். விஜயே இல்லாத ஒன்றை, விஜயே கேட்காத ஒன்று ஒரு அரசியல் இது கொடுக்குறாங்களா, ஒரு கிரெடிட்டை கொடுக்குறாங்களா, அப்படி புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அது பல பக்கங்கள் அப்படிதான் நடக்கிறது. ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு நீங்கள் சட்டமன்றத்தை எடுத்துங்க, வன்னிய அரசு பாஜக எதிர்ப்பு ஆரம்பிக்கிறப்பயே சபாநாயகரை நிப்பாட்டுறாரு. நீங்கள் நாங்கள் ஒன்றிய அரசுக்கு எதிரானவங்களாம் கிடையாதுன்னே சொல்கிறாரு அவர். நாங்கள் இணக்கத்தோடு தான் செயல்பட விரும்புகிறோம் அப்படிங்கிறாரு. ஓகே. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலையத்துறை விவாதம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. அந்த அறநிலையத்துறையில் அந்த வழக்கு போட்டவர் யார் தெரியுமா? ராமரவிக்குமார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும்னு வழக்கு போட்ட அதே ராமரவிக்குமார் தான் கோயிலுடைய உபரி வருமானத்தை எடுத்து நீங்கள் வணிக வளாகங்களையோ இதையோ திருமண மண்டபங்களோ கட்டக்கூடாதுன்னு போட்ட வழக்கு அது. அதுக்கு தான் கோர்ட் ஸ்டே போடுறப்ப இவங்க நினைச்சாங்கன்னா அப்பீல் போயிருக்கலாம். அப்போ என்னன்னா அந்த வாய்ஸை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, அது அப்போ இப்போ 2 விஷயத்திலையுமே பாஜக எதிர்ப்புங்கிறதுல இவங்க தீவிரமா இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஒன்று என்னன்னா, சபாநாயகரே சொல்றாரு, வன்னிய அரசு தீவிரமா பாஜக எதிராக பேசுறப்ப இல்ல அப்படிலாம் பேசாதீங்க, நாங்க இணக்கத்தோட தான் இருக்க விரும்புறோம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பார்த்தா இந்த அறநிலையத்துறையில ராமரவிக்குமாருடைய வழக்கு, அது ராமரவிக்குமாருடைய வழக்குல இவங்க அப்பீல் போகவே இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆக பார்க்கத்தான் செய்யறாங்க. இன்னொன்று இந்த விவாதத்தில் நீங்களும் ரகுமே சொன்னதுல அந்த விஷயத்தை பெரும்பாலும் ஸ்கிப் பண்ணிட்டே போறாங்க. என்னன்னா அதாவது மதச்சார்பற்ற சக்திகள்கிட்ட மட்டும்தான் விஜய் கேட்டாருன்னு திரும்ப ஏன் அப்படி சொல்லிட்டு சண்முகம் வரைக்கும் சொல்றாங்கன்னு தெரியல. அதிமுக மட்டும் இல்ல, அமமுக காமராஜ் இவங்ககிட்ட கேட்டப்பே தான் நடந்தது. இன்னும் சொல்ல போனா அவங்க ஆதரவு விட்டு கடிதமாவது கொடுத்தாரு. அமமுக தெலுங்கான கடிதம் கூட கொடுக்கல. சோரேரி குச்சி காமராஜ் ஆதரவு வச்சாரு. பிரியன், அப்போ என்ன இன்னும் விஜய் நிலைப்பாட சொல்லல. ஆனால் ஆதரவு கொடுத்தவர்கள் சொல்றாங்க, எங்கள்கிட்ட கேட்டாங்க, நான் உறுதியா இருப்பேன்னு சொன்னதாக சொல்றாங்க. இப்ப இந்த பொசிஷனிங் ஏன் நடக்குது? இது ஒரு வகையில திமுகவுக்கு நெருக்கடி இல்லையா? திமுகவும் பாஜக எதிர்ப்ப தீவிரமா களமாடுது. இப்ப இவங்க எல்லாம் இல்ல, விஜயும் அதுல தீவிரமா தான் இருக்கிறாரு அப்படின்னு நடக்கிறதா? இல்ல சார், திமுகவுடைய பாஜக எதிர்ப்புன்றது தொடரும். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கூட்டணி கட்சிகள் அவங்க கிட்ட யாரும் இல்லை, அவங்க தனியாகவே அவங்க தொடர்ந்துட்டு போவாங்க. அவங்க அரசியலில் 29 வரையும் இப்போ சர்வை பண்ணியானு சார். அவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு சோதனை காலத்தில் இருக்காங்க. அவங்க பாலிடிக்ஸில் சர்வை பண்ணணும். அவங்க என்ன மாதிரியான மூவ் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க சர்வை பண்ணுறதுக்கான விஷயங்களை அவங்க கட்சியை சீர்திருத்தி பாஜக எதிர்ப்பை எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க, ஆட்சியில் இருந்தபோது இருந்த அளவுக்கு கொண்டு போவாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். எப்படி கொண்டு போவாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா பார்ட்டியை சர்வை பண்ண வைக்கணும், அது எப்படி போவாங்கன்னு தெரியும். இவங்க கூட்டணி கட்சிகள்லாம் விஜயும் தீவிரமா தான். அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம சாமிநாதன் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, கூட்டணி கட்சிகள்லாம் பாஜக எதிர்ப்பாங்க, விஜய் பேசாமல் இருப்பார் அப்படின்னாரு. இப்போ விஜய் பேசாமல் இருந்தால் கூட்டணி கட்சிகள் நம்புவாங்களா அவரோட ரோலை?
விஜய் பேசாம இருப்பார், கூட்டணி கட்சிகள்லாம் பாஜக எதிர்ப்பாங்க. இல்ல, கூட்டணி முன்னாலே கட்சி- இப்படிதான் கூட்டணி நடந்தாரு. கட்சிகளுக்கு நம்பிக்கை வந்துருச்சே பிரியன். இல்ல, இல்ல. நீங்க பேட்டிகள்லாம் கூட்டணி பாத்தீங்கன்னா கட்சிகள் பேசும்போது விஜய் மட்டும் பேசாம இருந்தாருன்னா இது எவ்வளவு நாள் இந்த நம்பிக்கை நீடிக்கும்?